ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு இனியா சாரி ஹேண்ட். ஒரு ப்ளவுஸோடைய பேக் டிசைன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதோடைய கண்டினியூஷனான ஸ்லீவ் டிசைன் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆன்லைனில் சரி த்ரெட்டில் கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுகர் பீடு ஒரு லைன் கொடுக்குறேன். ரெண்டு சுகர் பீடை தான் ஸ்டிச் பண்ணுறேன். நல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் யூஸ் பண்ணுற சுகர் பீடு என்னென்னா ப்ரிஸ்டோவில் ப்ரீமியம் குவாலிட்டி தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த சுகர் பீட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரெண்டு சுகர் பீடாக நெருக்கமாக தள்ளி தள்ளி போட்டுக்கிறேன். போட்டு முடிச்சுட்டு இங்கே கடைசியாக எண்ணார் போட்டு முடிச்சுட்டேன். இப்போது அடுத்த லைனுக்கு 4 mm டல்கூல் கலரில் ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது அடுத்த லைனுக்கு அது மாதிரி சுகர் பீடு தான் திரும்பவும் எடுத்திருக்கேன். ரெண்டு சுகர் பீடாக சேம் அதே போலவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த லைனுக்கு மேலே ஒரு ஸ்கேலப் டிசைன் தான் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு திக்கான ஒரு கார்டில் 1 inch சைஸில் ஒரு ஸ்கொயர் ஷேப் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் 1/4 inch ஹைட்டில் நான் வந்துட்டு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை இப்போ வந்துட்டு இந்த லைன் மேலே வச்சு நான் பென்சிலால் ட்ரா பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு பென்சில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு லைன் கிடைக்கும். இல்லைனா நான் ஃபஸ்ட்டில் பண்ணியிருக்கிற மாதிரி தப்பாக ஒரு மாதிரி ப்ராடாக இருக்கும். அதில் நான் வந்துட்டு நம்ம சுகர் பீட் போட்டாக்கா நமக்கு ஈவனாக வராது. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சுட்டு இதில் நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. போன வீடியோவில் வந்துட்டு இந்த லைனில் எப்படி நம்ம சுகர் பீட் போடணும் அப்படின்றது வந்துட்டு நான் சொல்லலை. அதை இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த லைனில் நம்ம கொடுக்கும்போது ரெண்டு சுகர் பீடாக தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த ஷார்ப் எட்ஜ் வரும்போது நான் என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன்னு பாருங்கள். இப்போது அந்த ஷார்ப் எட்ஜ் வரப்போகிறோம். அந்த ஷார்ப் எட்ஜ் வரும்போது சிங்கிள் பீடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு லாக் ஸ்டிச். அப்புறம் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நம்ம பீடு வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ரெண்டு சுகர் பீடாக கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இந்த லைன் ஃபுல்லாகவே அது மாதிரி நான் போட்டு முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வளைவெல்லாம் எந்த லைனில் நம்ம போட்டிருக்கோமோ அந்த லைன் பேஸ் பண்ணியே தான் நம்ம வந்து பஞ்ச் பண்ணணும். நீடில் மாற்றி நம்ம பண்ணிட்டா நமக்கு அதுக்கான ஷேப் நம்ம கிடைக்காம போயிடும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பெண்டில் வந்துட்டு ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி நம்ம போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 mmல ரவுண்ட் பீடு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு சிங்கிள் பீடு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது சுற்றி சர்க்கிள் ஷேப்பில் பீட் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இது பண்ணுங்கள். டைட்டாக இழுத்து பிடிச்சி பண்ணாக்கா நமக்கு ஃப்ளவர் ஷேப் கிடைக்காது. இப்போ கடைசியாக பண்ணும்போது ஸ்டிச் வந்துட்டு கண்டிப்பாக உள் பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அப்புறமேட்டு நமக்கு எண்ணாட் போடுங்க. ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் எண்ணாட் போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது அடுத்தது அந்த ஷார்ப் எட்ஜுக்கு ஒரு லீஃப் மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 சுகர் பீட் ஒரு 3 mm ரவுண்ட் பீட் அப்படின்ற பேஸில் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு லீஃப் ஷேப்க்கு கிராஸாக ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு அது மாதிரி லோட் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டர் லைன் வரும்போது கொஞ்சம் மேலே தள்ளியே நம்ம நீடில் வந்து பஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் லீஃப் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஃபினிஷ் பண்ணிட்டேன். எண்ணாட் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், லீஃப் மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. 4 mm ரவுண்ட் பீட் எடுத்துகிட்டு சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி அதை யூஸ் பண்ணி இந்த பீடை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கீழே வந்துட்டு த்ரெட்டு இழுத்ததும் நல்லா இழுத்து பாருங்கள், வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். போட்டு முடிச்சிட்டேன். இந்த டிசைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு சுகர் பீட் கொடுத்துருக்கேன். கீழே கொடுத்துருக்குற மாதிரியே சுகர் பீட் 4 mm திரும்ப சுகர் பீட் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போது இந்த ஸ்லீவ்க்கு ஒரு கிராண்ட் லுக் தர்றதுக்கு வெர்டிக்கல் லைனில் நான் வந்துட்டு 1/2 inch கேப் வர்ற மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள். 1/2 inch கேப் வர்ற மாதிரி நான் லைன் போட்டு முடிச்சுட்டு அந்த லைனில் 1 inch கேப்பில் டாட்டாக வச்சு
எடுத்திருக்கிறேன். இதில் இப்போ நான் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போது இந்த லைனில் 2 சுகர் பீடாக கொடுத்துக்கிறேன். 3 4 அது மாதிரிலாம் கொடுக்காதீங்க. ஏன்னா ஸ்டாண்டை விட்டு கிளாத் வெளில எடுக்கும்போது பீட்ஸ் எல்லாம் நேராக இருக்காது, அன்ஈவனாக அது மாதிரி இருக்கும். இப்போ இந்த டாட்டில் ஒரு 4 mm ரவுண்ட் பீட் எடுத்து பஞ்ச் பண்ணிக்கிறேன். பஞ்ச் பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரியே சுகர் பீடே கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சுகர் பீட் பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா சரி த்ரெட் கொடுக்கலாம், சில்க் த்ரெட் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கலாம் சாரீக்கு ஏற்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு கர்தானா யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா சம்கி, அது மாதிரி நமக்கு என்ன தோணுதோ அது மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், அழகாக வரும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டும் நல்லா வரும். இப்போது நான் என்ன போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த கேப்பில் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு 4 mm டல் கோல்டில் ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு சுகர் பீட் எடுத்துகிட்டு லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த கேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே ஒரு பீடுக்கும் எண்ட் நாட் போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அவுட்புட் ரொம்ப நல்லாவே வந்திருக்குது. இப்போ யாராவது கஸ்டமர் ஒருத்தவங்க கிராண்ட் லுக்கில் எனக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு ப்ளவுஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். இந்த ஒர்க்குக்கு என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது மாதிரியான கஸ்டமைஸ்டு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கொரியர் மூலயமாவும் நாங்கள் பண்ணித்தரோம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.